பல்லி இருக்கும். முக்கியமான விஷயம் கேட்கும்போது அது கத்தும். பல்லியே இல்ல அப்படின்னா அந்த வீட்டுல இறைவாசமே இல்ல, இறை சக்தியே இல்ல, நேர்மறை ஆற்றலே இல்ல அப்படின்னு அர்த்தமா. மேம் அது இன்னொரு கேள்வியும் இருக்கு மேம். சில வீட்ல பார்த்தா சாமி ரூம்குள்ளேயே இருக்கும் பல்லி. ஆமா ஆமா, அதுவும் நல்லதா? நல்லதுமா, நல்லது. பொதுவா வந்து பாருங்க, நம்ம இறை வழிபாடு நிறைய இருக்க இடத்துல சுவாமி ரூம்குள்ளேயே பல்லி இருக்கும். சுவாமி ரூம்குள்ளேயே இருக்கும், நிறைய சுவாமி போட்டோ பின்னாடியே இருக்கும். இப்ப எங்க வீட்டுல ஈஸ்வரன் மேலேயே பல்லி ஓடி போய் ஓடி வரும். மேம் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து சில பேர் பல்லி எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரப்பாம்பூச்சி வரக்கூடாததுக்கு எப்படி வந்து ஸ்ப்ரே பண்றோமோ அந்த மாதிரி பல்லி எல்லாம் வரக்கூடாததுக்கு ஸ்ப்ரே பண்றாங்க. ஸோ பல்லி அந்த மாதிரி ஒரிஜினல் பல்லி இல்லாம வந்துட்டு இந்த டூப்ளிகேட் பல்லி எல்லாம் விற்கும், பாம்பு பல்லி எல்லாம். ஸோ அதை வாங்கி மாட்டி வச்சுட்டா அந்த பெரிய பல்லி எல்லாம் வராது, அந்த பல்லி எல்லாம் ஓடி போயிரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க. அதெல்லாம் சரியானதா? ஓயாம கத்துறது இல்லம்மா பெரும்பகுதி. அது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஓயாம கத்தாது. நம்ம ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொருத்தவங்க இப்ப 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்கம்மா, 4 பேரோட எண்ண அலைகளும் வேற வேறமா ஓடும். அந்த ஒவ்வொருத்தரோட எண்ணெய் அலைகளையும் வந்து சரி தவறு அப்படின்னு அந்த பள்ளி கத்தும். அது நம்மளுக்கு ஓயாம கத்துற மாதிரி தோணும், சரிங்களா? அது வந்து நீ செய்யறது கரெக்ட், நீ செய்யி அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது இண்டிகேஷன் கொடுக்குற மாதிரி அது உணர்த்துது, அவ்வளவுதான். யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். டாக்டர் தீபா மேம் கிட்ட நம்ம நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிறைய பேர் வீட்டில் பார்த்தா பல்லி கத்திட்டே இருக்கும். ஸோ என்னப்பா ஓயாம பல்லி கத்திட்டே இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சிலர் வீட்டில் பார்த்தா பல்லி கத்தவே கத்தாது, இங்கெல்லாம் பல்லியே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வீட்டில் பார்த்தா பல்லி வரக்கூடாதுன்னு அந்த பல்லி மாதிரியே நிறைய பிளாஸ்டிக் பொம்மையெல்லாம் வாங்கி வைப்பாங்க. பல்லி தொல்லை அதிகமாக இருக்கு, பல்லி வரக்கூடாது, பாச்சா உருண்டை, அந்த பல்லி வராததுக்கு என்னென்ன ஸ்ப்ரே பண்ணணுமோ அந்த மாதிரி ஸ்ப்ரே எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ பல்லி இல்லாத இடம் பாலடைஞ்ச இடம்னு சொல்லுவாங்க. கோவிலா இருந்தாலும் அந்த இடத்துல பல்லி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ பல்லி இருக்கணுமா இருக்கக்கூடாதா, பல்லி கத்துனா நல்லதா, பல்லி கத்தாம இருந்தா நல்லதா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நம்ம டாக்டர் தீபா மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். ரொம்ப முக்கியமான டவுட் தான் இந்த டவுட், எல்லாருக்குமே இருக்கு. ஒரு நேயர் கேட்டிருந்த டவுட் தான். எங்க வீட்டுல நிறைய பல்லி இருக்கு, பல்லி கத்திட்டே இருக்கு. ஸோ பல்லி கத்திட்டே இருக்கிறது வந்துட்டு ஒரு மாதிரி சில இரிட்டேஷனாக இருக்குது. அதனால நாங்கள் பல்லியை விரட்டுறதுக்காக சில வேலைகள்லாம் பண்ணுறோம். ஸோ பல்லி கத்துறது நல்லதா, கத்தாமல் இருக்கிறது நல்லதா, கொஞ்சம் அதை எங்களுக்கு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் கேட்டிருக்காரு. ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்களேன். கண்டிப்பாம்மா. ஜென்ரலாக வந்து பாருங்க, எந்த வீட்டில் இறை அருள் இருக்கோ, இறை சக்தி இருக்கோ, குலதெய்வத்தினோட வாசம் இருக்கோ, அந்த வீட்டில் கண்டிப்பாக பல்லி இருக்குமா, கத்திட்டே இருக்கும். ஆமாம், பல்லி இருக்கும். முக்கியமான விஷயம் கேட்கும்போது அது கத்தும். பல்லியே இல்ல அப்படின்னா அந்த வீட்டுல இறைவாசமே இல்ல, இறை சக்தியே இல்ல, நேர்மறை ஆற்றலே இல்ல அப்படின்னு அர்த்தமா. ஓகே. இப்ப நம்ம ஒரு கட்டடம் போய் பாக்குறோம். கட்டடம்னா கட்டடம் வேற, வீடு வேற இல்லைங்களா? இப்ப நம்ம ஒரு வீடு வாங்க போறோம், அது கட்டடமா இருக்குது, போய் பாக்குறோம். கட்டடமா இருக்கிற வரைக்கும் அதுல பல்லி அப்படின்றது இருக்காது. ஏன்னா அதுல உயிரோட்டம், ஜீவ ஓட்டம், இறையோட்டம் இருக்காது. ஆனா அதே வீட்டுல நம்ம வந்து கிரகப்பிரவேசம் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்கம்மா, வீடு முடிஞ்சிருச்சு, இல்ல முக்காவாசி கூட முடிஞ்சிருச்சு, வீடு கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள குடி போய் ஒரு 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா பல்லி இருக்கும். ஒரு பல்லியானா இருக்கும். புரியுதுங்களா? அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே நம்ம குலதெய்வம் வந்துருது. இல்லைன்னா நம்ம அந்த வீட்டுல வந்து பால் காய்ச்சிட்டோம், நம்ம வந்து கிரகப்பிரவேசம் பண்ணிட்டோம், அந்த வீட்டில் வந்து இப்போ நம்ம புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறோம், பால் காய்ச்சிட்டோம், வாடகைக்கு தான் போகிறோம், அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வம் அங்கே போயிடும், குலதெய்வத்தினோட கடாட்சம் போயிடும், அப்போ வீட்டில் பல்லி இருக்கும். புரியுதுங்களா? இன்னும் ஒரு சிலர் வந்து பாருங்க, வீட்டு பூஜை ரூம்ல பல்லி இருந்துட்டே இருக்கு மேடம், சாமி போட்டோ பின்னாடியே பல்லி இருக்கு, நான் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் கேட்கும்போது பயங்கரமா கத்துது, அது நல்லதா கெட்டதா அப்படின்னா அது நல்லதுமா. நீங்க என்ன விஷயம் கேட்குறீங்க, எனக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கு, எனக்கு அது பதில் தெரியல, இது நடந்துட்டா நல்லா இருக்கும் பகவானே அப்படின்னு யோசிக்கும் போது பல்லி கத்துதுன்னா அது நடந்துரும் அப்படின்னு அர்த்தம். மேம் அது இன்னொரு கேள்வியும் இருக்கு மேம். சிலர் வீட்டுல பார்த்தா சாமி ரூம்குள்ளேயே இருக்கும் பல்லி. ஆமா ஆமா, அதுவும் நல்லதா? நல்லதுமா, நல்லது. பொதுவா வந்து பாருங்க, நம்ம இறை வழிபாடு நிறைய இருக்க இடத்துல சுவாமி ரூம்குள்ளேயே பல்லி இருக்கும். சுவாமி ரூம்குள்ளேயே இருக்கும், நிறைய சுவாமி போட்டோ பின்னாடியே இருக்கும். இப்ப எங்க வீட்டுல ஈஸ்வரன் மேலேயே பல்லி ஓடி போய் ஓடி வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப எங்க வீட்டுல சிவபெருமாத்மா இருக்காரு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாதா காளி இருக்கா. இப்ப எங்க வீட்டு பூஜை ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கருப்பு பல்லி இருக்கும், அது ராஜ பல்லிம்பாங்க. இப்ப ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கருப்பு பல்லின்னா அது தீய சக்தி அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. கருப்பு பல்லி யார் வீட்டுல இருக்கும் அப்படின்னா, நீங்க அம்பாளை வழிபாடு பண்றீங்க, அம்பிகையை வழிபாடு பண்றீங்க, இல்லைன்னா வாராகி தாயாரை வழிபாடு பண்றீங்க, அதாவது சக்திசம்ல
அம்பிகை வழிபாடு செஞ்சாலும் சரி, தசமகா வித்யாக்களை வழிபாடு செஞ்சாலும் சரி, வாராகி தாயார வழிபாடு செஞ்சாலும் சரி, வீட்டுல கருப்பு பள்ளி கண்டிப்பா இருக்கும். அது பூஜை ரூம்லயே இருக்கும். சரிங்களா? இப்ப நீங்க ஒரு இறை வழிபாடு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா, முருக வழிபாடுல அதீதமா இருக்கீங்க. அப்ப டெய்லி முருக வழிபாடு பண்றீங்க, வருஷ கணக்கா முருக வழிபாடு பண்றீங்க. எந்த கடவுளா இருந்தாலும், உங்களோட இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமா இருந்தாலும் அதீதமா வழிபாடு பண்றீங்க அப்படின்றது ராஜபள்ளி இருக்கும். ராஜபள்ளின்றது இவ்வளோ பெரிய பள்ளிமா, நல்ல கொழுக்கு முழுக்குன்னு இருக்கும். அது வெள்ளை பள்ளியா இருக்கும். ஓஹோ. சக்தி வழிபாடுல மட்டும்தான் கருப்பு பள்ளி இருக்கும். மீதி எல்லா இறை வழிபாடும் அதீதமா இருக்கு உங்க இஷ்ட தெய்வம் அப்படின்னா இவ்வளோ பெரிய வெள்ளை பள்ளி இருக்கும். ஓகே மேம். அந்த வெள்ளை பள்ளி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அந்த வெள்ளை பள்ளிய தேவ பள்ளியாவும், இந்த கருப்பு பள்ளிய ராட்சச பள்ளியாவும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. இந்த கருப்பு பள்ளியில புள்ளி புள்ளியா இருக்குங்க மேடம், அது ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நிறைய கிளைண்ட்ஸ் கேட்கறது உண்டு. உண்மை என்னன்னா, அம்பாள் வழிபாட்டுல கருப்பு பள்ளி இருக்கும். புள்ளி புள்ளியா இருந்தாலும் அது வந்து இறை சக்தி இருக்குன்னு தான் அர்த்தம். வெள்ளை பள்ளி பெருசு இருக்கு அப்படின்னா நீங்க கும்பிடுற இஷ்ட தெய்வம் உங்க வீட்லயே கொடுத்தனும் இருக்காருன்னு அர்த்தம். மேம், இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து சில பேர் பள்ளி எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரப்பாம்பூச்சி வரக்கூடாததுக்கு எப்படி வந்து ஸ்ப்ரே பண்றோமோ அந்த மாதிரி பள்ளி எல்லாம் வரக்கூடாததுக்கு ஸ்ப்ரே பண்றாங்க. ஸோ பள்ளி அந்த மாதிரி ஒரிஜினல் பள்ளி இல்லாம வந்துட்டு இந்த டூப்ளிகேட் பள்ளி எல்லாம் விற்கும், பாம்பு பள்ளி எல்லாம். ஸோ அதை வாங்கி மாட்டி வச்சுட்டா அந்த பெரிய பள்ளி எல்லாம் வராது, அந்த பள்ளி எல்லாம் ஓடி போயிரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க. அதெல்லாம் சரியானதா மேம்? அது செய்யக்கூடாதுமா. நம்ம வீட்டுல இருக்க இறை சக்தியை நம்மளே வந்து மாதிரி. பள்ளி இருக்கிறது வீட்டுல இறை சக்தி இருக்கு, உங்களோட குலதெய்வம் உங்க வீட்டுல இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி, ஒரு இதுதான். ஓகே மேம். இன்னொரு விஷயம், பள்ளி சில இடங்கள்ல பார்த்தா ஓயாம கத்திட்டே இருக்கும், சில இடங்கள்ல பள்ளியோட சவுண்டே வராது, இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு மாதிரி இருக்கும். சோ கத்திட்டு இருக்கிறது நல்லதா, பள்ளி கத்தாம இருக்கிறது நல்லதா? இல்லம்மா, கத்தாம இருக்கிறது நல்லது இல்ல, கத்தணும். ஓயாம கத்துறது இல்லம்மா பெரும்பகுதி. அது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஓயாம கத்தாது. நம்ம ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொருத்தவங்க இப்ப 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்கம்மா, 4 பேரோட எண்ண அலைகளும் வேற வேறமா ஓடும். அந்த ஒவ்வொருத்தரோட எண்ணெய் அலைகளையும் வந்து சரி தவறு அப்படின்னு அந்த பள்ளி கத்தும். அது நம்மளுக்கு ஓயாம கத்துற மாதிரி தோணும். சரிங்களா? அது வந்து நீ செய்யறது கரெக்ட், நீ செய்யி அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது இண்டிகேஷன் கொடுக்குற மாதிரி, அது உணர்த்துது. அவ்வளவுதான். பள்ளி கத்தாமையே இருக்கு, பள்ளி இருக்குங்க 1 2, ஆனா சத்தமிடமே மாட்டேங்குது அப்படின்னா இறையருள் குறைஞ்சு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை பார்த்துட்டு இருக்கவங்க சிலர் கேட்பாங்கம்மா, என்ன பள்ளின்றது ஒரு உயிரினம் தானே, அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு இது பேச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இப்ப நம்மளுக்கு அந்த கௌளி சாஸ்திரம் அப்படின்றது தெரியாமையே போச்சு. நம் முன்னோர்கள் அந்த கௌளி சாஸ்திரம்ன்றத வச்சிருந்தாங்க, வச்சு அது பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க இல்லைங்களா? பள்ளி வந்து தலையில விழுந்தா மிருத்யு பயம், பள்ளி வந்து வயிற்றுல விழுந்தா வந்து நம்மளுக்கு வந்து தங்கம் சேரும், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிதான் இருந்தாங்க. அப்ப நம் முன்னோர்கள் செஞ்ச எந்த விஷயம் வந்து பொய்க்கிறது இல்லமா, அதுக்கு பின்னாடி ஒரு விஞ்ஞானம் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. கண்டிப்பா அந்த மாதிரி வீட்டுல பள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. அந்த பள்ளியை வந்து பெருசா வந்து சாப்பாட்டுல விழுந்துடாத மாதிரி நம்ம வந்து சாப்பாட்டெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அதாவது பொதுவாக இப்ப எல்லாரும் எதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா, வீட்டுல குழந்தைங்க இருக்கு அப்படின்னா சாதம் திறந்து இருந்துச்சு, சாம்பார் திறந்து இருந்துச்சுன்னா பள்ளி விழுந்துரும் பாத்தீங்களா, அதுக்காக பயப்படுறாங்க. நம்ம சாப்பிட்ற விஷயத்த பண்டங்களை வந்து மூடி வச்சா நம்ம பள்ளியை பத்தி பெருசா பயப்பட வேண்டியதில்லை. இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல பள்ளி இருக்கிறது அப்படின்றது இறையாற்றல் நம்ம கூடவே இருக்கு அப்படின்றத உணர்த்துற விஷயம் தான். பள்ளி இருக்கக்கூடாதுன்னு விரட்டுறவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு பள்ளி இருந்தா வந்துட்டு நம்ம வீட்டுல இறையாற்றல் இருக்கிறதுக்கு சமம். பள்ளி இருக்கிற வீடு எல்லா வகையான ஐஸ்வர்யம் இருக்கிற இடம் அப்படிங்கிறது தான் சரி அப்படிங்கிற விஷயத்த டாக்டர் தீபா மேம் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. யாரும் வீட்டுல பள்ளி இருந்தா விரட்டாதீங்க, பள்ளி வந்து நம்ம குலதெய்வத்துக்கு சமம் அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்காங்க. பள்ளியை விரட்டுறேன்னு சொல்லி ஸ்ப்ரே வாங்கி அடிக்கிறதோ அதுக்கான வேலைகள் எதுவுமே பண்ணாதீங்க. ஸோ அது வேலையை பார்த்துட்டு அது பாட்டுக்கு ஒரு மூலையில இருந்துட்டு போகுது. தொடர்ந்து இந்த மாதிரி டவுட்ஸ் நீங்க கேட்டுட்டே இருங்க. நீங்க கேட்க தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கும் போது நம்மளுக்கும் நிறைய விஷயம் தெரிய வருது. தொடர்ந்து பேசலாம். நன்றி.